வணக்கம் நண்பர்களே, இந்த விட நம்ம இதை பற்றி பேச போகிறோன்னா மார்க்கெட்டோட குயிக் அப்டேட் பார்க்கலாம். கூட பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காயின் பற்றி பேசலாம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த விட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து மேக்டெக் தமிழ் இன்னொரு நோ கிளிக் பேட் போட டெக் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீடியோஸில் சொல்கிறது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்கள் ஏதாவது காயினில் இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்கள் தான் பொறுப்பு, அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. நன்றி. முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் பற்றி பேசலாம். ஸோ பிட்காயின் ஆப்ஷனில் $61,588 கிட்ட இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் இங்கே. ஸோ இந்த 61,588 பிட்காயின் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா 62,346 வந்து ஹை வந்து போகிருக்கு, நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில். ஸோ 62,379 வந்து போகிருக்கு. அப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டம்ப் ஆகிடுச்சு. ஸோ 4 ஹவரில் தான் முக்கியமாக நம்ம பேசணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 4 ஹவரில் பார்க்கும்போது பிட்காயின் வந்து இருங்க, இந்த 220 EMA, அதாவது இந்த ட்ராயிங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு தூக்கிடலாம். இந்த ட்ராயிங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு தூக்கிடலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து 20 EMA பார்த்தீங்கன்னா சார் ரெசிஸ்டன்ஸாக வந்து எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி அதுக்கு மேலே வந்து கேண்டில் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ அது பார்க்கணும் எப்போ வந்து க்ளோஸ் ஆகுது. இப்போ வந்து 9:30 மணி கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகுதா? மோஸ்ட் அது ஆகாது. அப்படி இல்லைனா 1:30 மணிக்கு நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு ஆயிடுச்சுன்னா மோஸ்ட்டாக வந்து பிட்காயின் வந்து மேலே போக வாய்ப்புகள் இருக்குது. பட் நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரையும் போது உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே இந்த ட்ரெண்ட் லைன் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த லோவர் ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து இன்ன வரைக்கும் க்ளோஸ் வைக்கல அதுக்கு மேலே கேண்டில், இல்லைங்களா? ஸோ அது க்ளோஸ் வச்சா தான் பார்த்தீங்கன்னா லோ டவுன் ட்ரெண்ட் வந்து இன்வாலிடேட் ஆகிடுச்சு, அப் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைனு, அப்புறமா கீழேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன். ஸோ இப்படி வந்து வரும்போது பிட்காயின் வந்து ஒரு குட்டி ட்ரையாங்கிள்குள்ளே இருக்குது. ஸோ இது வந்து பிரேக் அவுட் ஆகுதா இல்லை பிரேக் டவுன் ஆகுதான்னு வந்து பொறுத்து தான் பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன் டேயில் பார்க்கும்போது ஒன் டேயில் பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு ரெட் கேண்டலாக வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ நேத்தோட கேண்டல் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டலாக தெரிய வருது. ஸோ இன்றைக்கி நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்த கேண்டல் வந்து ஓப்பன் ஆகுது வந்து பொறுத்து தான் பார்க்கலாம். இப்போதைக்கு பிட்காயின் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் தான் எடுத்துகிட்டு இருக்குது. ஸோ 58,000 கிட்ட பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து போகுமா, அது வந்து பொறுத்து தான் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மண்டேலோ அங்கே வந்து வச்சுருக்கு 58,218, இல்லைங்களா? ஸோ அது வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா இந்த 4 ஹவரில் இந்த ட்ரையாங்கிள் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா கேண்டில் வந்து இந்த 20 EMAயோ இல்லை இந்த ட்ரெண்ட் லைன் மேலே வந்து க்ளோஸ் வைக்க முடியாமல் இங்கே பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஒரு வேல்யூக்கு வந்து போகும், இல்லைங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எத்தீரியம் பற்றி பார்க்கலாம். ஸோ எத்தீரியம் வந்து நாவடைய சமயத்தில் அரௌண்ட் $3,449 கிட்டே இருக்குது. ஸோ எத்தீரியம் கூட பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸை இப்போ மோஸ்ட்டாக வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ சின்ன ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு மேலே வந்து இப்போ பார்த்திங்கன்னா எத்தீரியம் வந்து போகிருக்கு. ஸோ 3,461 கிட்ட. பட் அது கூட பார்த்திங்கன்னா 4 ஹவரில் பிட்காயின் மாதிரி 20 EMA ரெசிஸ்டன்ஸாக வந்து எடுக்கலை. பட் மேலே வந்து நல்லா போய்கிட்டுருக்கு. ஸோ எத்தீரியம் எங்கே வரைக்கும் போகலாம்னா இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகலாம் நெக்ஸ்ட் போனால் கூட, ஓகேங்களா? 3,700 வந்து எத்தீரியம் வந்து ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது, ஓகேங்களா? அடுத்த எந்த காயின் பற்றி பேசுகிறப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் அந்த முக்கியமான காயின் நான் சொன்னது, சொலானா. ஸோ சொலானா பார்த்திங்கன்னா சரியான ஒரு பம்பு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த சார்ட் வந்து ஆல்ரெடி டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் இந்த பம்புக்கு முன்னாடி. பட் அக்கார்டிங் டு டிஏ பம்ப் ஆச்சா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொன்னேன், ஓகேங்களா? உண்மையாக சொல்லணும்னா இல்லை. ஸோ புல் ஃப்ளாக் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஓகே, புல் ஃப்ளாக் வந்து பிரேக் அவுட் ஆகும். பட் இவ்வளோ சீக்கிரம் ஆகுமான்னு வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அது சொல்லலாம் பார்த்திங்கன்னா 147 அதாவது 137 கிட்டத்தட்ட 150 மேலே வந்து போயிட்டு இப்போ பார்த்திங்கன்னா திரும்பி வந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அப்படின்னு வந்து எடுத்தாக்கா திரும்பி பார்த்திங்கன்னா சொலானா வந்து இந்த ஒரு வேல்யூ அதாவது 140 வந்து அங்கேருந்து பார்த்திங்கன்னா பவுன்ஸ் ஆகலாம் 1 ஹவரில். நெக்ஸ்ட்டு 4 ஹவரில் பார்க்கும்போது சொலானா பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்திங்களா? ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து தான் பவுன்ஸ் ஆகியிருக்கு. ஸோ அவ்வளோ பெருசாக இல்லை. பட் சொலானாக்கு பார்த்திங்கன்னா 4 ஹவரில் 200 EMA வந்து ரெசிஸ்டன்ஸாக இப்போ கொடுத்துட்ருக்கு. ஸோ அதான் சொன்னேன், இங்கேருந்து அப்படின்னு ரிஜெக்ட் ஆச்சுன்னா திரும்பி பார்த்திங்கன்னா இங்கேருந்து போயிட்டு தான் மேலே வந்து போகும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டேயில் பார்க்கும்போது ஒன் டேயில் பார்த்திங்கன்னா சொலானா வந்து above the 200 EMA and 200 MA மேலே தான் இருக்குது. 20 EMA மேலே கூட பார்த்திங்கன்னா இப்போ வந்து சொலானா போயிடுச்சு.
ஸோ மோஸ்ட்டாக அப்படின்னு இது வந்து சஸ்டெயின் பண்ணுச்சுன்னா நம்ம வந்து திரும்பி சொலானா வந்து $166 to $170 வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எதுக்காக இந்த பம்பு அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம்னா முக்கியமான காரணமே இதுதான். முக்கியமான காரணம், ஸோ ஒன் ஆஃப் த ரீசனெல்லாம் கிடையாது, முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ வேனக் வந்து பார்த்தீங்கன்னா சொலானோட ETF வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க SEC கிட்ட. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சொலானா வந்து இந்த ஒரு சர்ஜ் கூடவே பார்த்தீங்கன்னா சொலானா பேஸ்ட் காயின். ஸோ உதாரணம் சொல்லணும்னா முக்கியமாக சொலானோட மீம் காயின்ஸில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் மீம் காயின் பார்த்தீங்கன்னா பாங்கு, விஃப், வென்னு. ஸோ இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செமையாக வந்து பம்ப் ஆச்சு. கூட பார்த்தீங்கன்னா சொலானா மேலே வந்து பில்ட் ஆகிற காயின்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை சொலானா எக்கோசிஸ்டமில் இருக்கிற காயின்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா JTO, அப்புறமா ஜூபிட்டரு, அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது சொல்கிறது நிறையா காயின்ஸ் பார்த்தீங்கன்னா சொலானா அது முக்கியமான 2 சொல்லிட்டேன். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா எக்கோசிஸ்டமில் இருக்கிற காயின்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ சில காயின்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய பம்ப் ஆகிட்டோமே கண்டிப்பாக தேர் வில் பி செல்லிங். ஸோ அதாவது கரெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ அது மேலே கண்டு வைங்க, சொலானா எக்கோசிஸ்டம் காயின்ஸ் மேலே திரும்பி பார்த்தீங்கன்னா அது வந்து பம்ப் ஆக அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாமினன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ டாமினன்ஸ் வந்து பார்க்கும்போது டாமினன்ஸ் நல்ல ஒரு மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கு ஆல் காயின்ஸ்க்கு. ஸோ டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ 4 ஹவரில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ஒரு ரைசிங் வெஜ்ஜில் இருந்தது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணிட்டு இப்போது ஒரு பேர் ஃப்ளாகில் கூட மதியம் இருந்திருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அது கூட பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. ஸோ டாமினன்ஸ் திரும்பி 55% ரீக்ளைம் ஆகாத வரையும் சந்தோஷம் தான். பட் ஒரு கன்சர்னிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திரும்பி டாமினன்ஸ் வந்து இந்த ஒரு சப்போர்ட் எடுக்க வரக்கூடாது. ஸோ 200 EMA அண்ட் 200 MA. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே வந்து சூப்பராக பம்ப் ஆச்சு. திரும்பி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதே சப்போர்ட் எடுத்து இங்கே வரைக்கும் பம்ப் ஆகிருக்கு. இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பம்ப் ஆக ஆரம்பிச்சாங்க. தட் வில் பி நாட் குட். ஓகேங்களா? ஸோ டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ பிட்காயின் வந்து கொஞ்சம் பம்ப் ஆனாலுமே டாமினன்ஸ் அவ்வளோ ஆக மாட்டேங்குது. அது ஆல் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது ஆல் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு பம்ப் வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ட்ஸை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். பட் கூட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் கூட பார்க்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மேக்டெக் தமிழ் சிக்னல் ஃபேமிலி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கேல்பிங் சிக்னல் கொடுத்துட்ருப்பேன். ஸோ நீங்கள் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை எனக்கு ஃபில் பண்ணிட்டு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த S&P 500 இண்டெக்ஸ் எப்படி வந்து போகிருக்கு அப்படின்னு வந்து பார்க்கும்போது S&P 500 இண்டெக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4 ஹவரில் பார்க்கலாம். ஸோ 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா S&P 500 இண்டெக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து மேலே வந்து போச்சு. 1 ஹவர்லேருந்து பார்க்கலாம். எனக்கு கேட்டிங்கன்னா இன்றைக்கோட ஒரு மூவ்மெண்ட் எப்படி இருக்குது. ஸோ S&P 500 இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா மேலே தான் வந்து போச்சு. அப்புறமா கொஞ்சம் கரெக்ஷன் எடுத்துருக்கு இப்போ. ஸோ மோஸ்ட்டாக இதை கூட பார்த்தீங்கன்னா திரும்பி மேலே வந்து இந்த ஹைக்கு வந்து போயிட்டு இல்லை டம்ப் ஆகலாம். பட் இந்த ஒரு பம்ப் இல்லை இந்த ஒரு S&P 500 மூவோ இல்லை பிட்காயினில் மூவ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த பம்ப் எதுக்காகனா இன்றைக்கி 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸோட GDP டேட்டா வந்தது. நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதை இறங்கிட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஎஸோட GDP டேட்டா வந்தது. ஸோ 1.4% வந்தது. ஃபோர்காஸ்டட் ஆஃப் 1.3 வந்து எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. பட் அதுக்குன்னா மேலேயே நல்லா வந்திருக்கு. பட் 1.4 பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட பார்த்தீங்கன்னா அதிகமாக இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக வந்து மார்க்கெட் பம்ப் ஆகலை. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபண்டிங் ரேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஸோ ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கலாம் இருங்களா. ஸோ ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது வந்து டர்னே ஆக மாட்டேங்குது. ஸோ ஆட்டோ ரொட்டேட்டில் போட்டிருக்கேன். பட் ஆனால் கூட பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் ரேட்ஸ் இந்த ஸ்க்ரீன் வந்து டர்ன் ஆகலை. ஸோ இப்படி நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் ரேட்ஸ் நியூட்ரலாக தான் இருக்கும், அவ்வளோ பெரிய சேஞ்ச் கிடையாது. அப்புறமா லிக்விடிட்டி ஹீட் மேப்பில் வந்து பார்க்கும்போது லிக்விடிட்டி ஹீட் மேப்பில் 24 ஹவரில் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி பிலோ 60,000 கிட்ட வந்து இருக்குது, 60,000 கிட்ட. ஸோ அகெயின் லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா கீழே வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு. அப்புறமா 3 டேஸில் பார்க்கும்போது 3 டேஸில் கூட பார்த்தீங்கன்னா கீழே தான் லிக்விடிட்டி வந்து இருக்குது. ஸோ விச் ஐ எக்ஸ்பெக்ட் டு பி ஃபில்ட் சூன். ஸோ அதை வந்து பார்க்கலாம். அப்புறமா நம்ம வந்து சில நியூஸ் வந்து பார்க்கும்போது நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில். ஸோ இப்படி
யூஎஸ் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா காயின்பேஸ் மேலே வந்து சார்ஜஸ் போட்டிருக்காங்க. ஆப்ரேட்டிங் ஆஸ் அன் அன்ரெகுலேட்டட் எக்ஸ்சேஞ்ச், செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்சுட்டு. ஆல்சோ யூஎஸ் கவர்மெண்ட் யூஸ் காயின்பேஸ் டு செல் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா யூஎஸோட கவர்மெண்ட்லேருந்து நிறைய அவுட்ஃப்ளோஸ் ஆஃப் பிட்காயின்ஸ் வந்து ஆகியிருக்கு. ஸோ அதை வந்து காயின்பேஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா இது வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், வேனக்கோட சொல்லலாம் ETF வந்து ஃபைலிங்கு. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட ஜிடிபி டேட்டா. ஸோ இன்றைக்கி வந்து நியூஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அவ்வளோ பெரிய நியூஸ் எல்லாம் வந்து இல்லை, பட் முக்கியமான 2 நியூஸ் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அது வந்து சொலானோட நியூஸு, அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி டேட்டா. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோட முடிக்கிற சொல்லிட்டு இதுதான் முக்கியமான மார்க்கெட் அப்டேட்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் நம்மளாம் சரி மேக்டெக் தமிழ் டெலிகிராம் குஞ்சாம்லாம் உங்களுக்கு பேசிகிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்கள் பார்த்துக்க பாருங்கள். நன்றி, வணக்கம்.